வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தோழர் சிவக்குமார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இந்த இப்ப சமீப காலமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். திருப்பரங்குன்றத்துல நடந்துட்டு இருக்க பிரச்சனை. கடந்த ஒரு 4, 5 நாளாவே போய்க்கிட்டு இருக்கு. இது பிரச்சனையா நம்ம பார்க்கறது 4 நாளா இருந்தாலும், இது கிட்டத்தட்ட பல ஆண்டு கால பிரச்சனை தான். சமீபத்துல இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. இந்த பிரச்சனைக்குள்ள வந்து பலதரப்பட்ட அரசியல் இருக்கு. இங்க வந்து ஏன் வந்து அந்த இடத்துல 100 வருஷமா அ தீபம் ஏத்தல? அ 100 வருஷமா ஏத்தாத ஒரு இடத்துல இந்த வருஷம் வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருக்காங்க. அதுல வந்து உச்சநீதிமன்றம் அ தீர்ப்பு குடுத்திருக்கு. அதாவது ஏத்தணும். அந்த இடத்துல விளக்கு தீபம் ஏத்தலாம் அப்படின்னு தீர்ப்பு குடுத்திருக்கு. ஸோ ஸோ அது தீர்ப்பு அ அ குடுத்திருந்தாலும் அதை எதிர்த்து நம்ம திமுக வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அது வந்து அ மே மேல்முறையீடு செஞ்சிருக்காங்கல்ல. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து அ பாஜகவினரும், பாஜகவை சார்ந்த இந்து முன்னணி கட்சிகளும், அ அவர்களுடைய அவங்க வந்து அவங்க செய்யணும்னு நெனைக்கிற ஒரு விஷயத்துக்கு கிட்டத்தட்ட முட்டுக்கட்டை விதிச்சிருக்குது திமுக. இதுல வந்து 2 பக்கத்துக்கான அரசியல நம்ம பார்க்கணும். முதல்ல இத நம்ம எப்படி பார்க்கலாம்? இது வந்து கண்டிப்பா தமிழக அரசோட வெற்றி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா தோழர்? வெற்றி, ஆமா, நிச்சயமா வெற்றி தான். இத பற்றி நிறையவே ம். பேசி கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஒரே குரல்ல பாஜகவை பாஜக அரசியலை நிராகரிச்சிருச்சு. தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, வலதுசாரி ஆதரவாளர் அல்லது பாஜக தரப்பினர் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து ரொம்ப பம்மி தான் பேசுறாங்க. என்னன்னாலும் நீதிமன்ற உத்தரவை நீங்க பின்பற்றல, நீதிமன்ற அவமதிப்பு, அதுக்குள்ளதான் நிக்கிறாங்களே தவிர இந்த ஜெனரல் இப்போ பல சோகால்டு நடுநிலை வலதுசாரிகள், சுமன் ஸ்ரீராமன் அவர் என்ன ஆமா. சொல்றாரு, இது வந்து தீபம் ஏத்தணும்னு இவங்க வந்ததெல்லாம் தப்பு, பழைய இடத்திலேயே அந்த உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்திலேயே ஏத்துறதை தான் நான் ஆதரிக்கிறேன், நான் வந்து அயோத்தி தீர்ப்பையும் ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ட்வீட்னா எக்ஸ் தளத்துல. இப்படி வந்து ஒரு ஒரு பொது கருத்துல அவனுங்க ஆதரவை வந்து பெற முடியல பாஜக. தொடர்ந்து அவங்க போன தேர்தலுக்கு முன்னாடி வேல் யாத்திரை இதெல்லாம் பண்ணாங்க. அதாவது முருகனை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும், ஏனென்றால் ராமரை வைத்து செய்த அரசியல் வந்து பிக்கப் ஆகல. எனவே திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய பெரிய செயல் திட்டத்தினுடைய ஒரு பகுதி வந்து ஒரு பின்னடைவுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இருந்தாலும் எனக்கு இன்னொரு பக்கம் வந்து திமுகவுமே ஏதோ ஒரு விதத்துல இத வச்சு அரசியல் லாபம் எடுக்க முயற்சிக்கிறதா வந்து அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? ஏன்னா, இது தொடர்ந்து வந்து இங்க பாஜகவ வந்து ஒரு எதிரியா கட்டமைக்கிறதுக்கு மூலமா திமுக தன்ன வளர்த்திக்குது. அ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இல்லையா? ஏன்னா, இந்த இடத்துல வந்து அ பொதுவா ப இன்னும் சில பேர் அந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல தீபம் ஏத்தியிருந்தாலுமே வந்து பிரச்சனை நடந்திருக்காது. இந்த நேரத்துல பிரச்சனை நடந்திருக்காது. ஒரு இப்ப அவங்க சொல்ற மாரி இப்ப திமுக சொல்ற மாரி இங்க ஒண்ணும் பெரிய பிரச்சனை நடந்திருக்காது. அதுவே வந்து ஒரு பாஜகவுக்கு வந்து ஒரு தோல்வியா தான் இருந்திருக்கும். ஸோ இத நடக்க விடாம செய்யறதுக்கு பின்னாடியும் வந்து திமுக இத வச்சு லாபம் சம்பாதிக்க பாக்குதுன்னு ஒரு ஒரு பார்வை சொல்றாங்க. இன்னொரு பார்வையில என்ன சொல்றாங்கன்னா, சென்னையில நெறைய வெள்ளம் வந்திருக்கு. இதனால வந்து நெறைய பாதிப்பு வந்திருக்கு. அத திசை மாத்துறதுக்காக கூட இத வந்து கையில எடுத்திருக்கு திமுக அப்படின்னு கூட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? இது வந்து குற்றச்சாட்டு வைக்கிறவங்களுக்கு ஒண்ணு வரலாறும் தெரியவில்லை, அரசியலும் தெரியவில்லை. பாஜக என்ன சொல்றது, பாஜக வந்து எப்படி செயல்படுது, நம்ம ஜனநாயகத்துக்கு இருக்கிற அச்சுறுத்தல் என்ன, இதை பற்றிய புரிதல் இல்லாத குற்றச்சாட்டு. திமுக மேல நீங்க 1000 குற்றச்சாட்டு சொல்லலாம். அந்த அரசியல் ஆதாயம் எடுக்கிறாங்களா? அரசியல் ஆதாயம் எடுக்கதான் செய்வாங்க. அரசியல்ல ம். எதுக்கு கட்சி இருக்குது? தன் ஒரு ஒரு இஷ்யூ எடுத்து தனக்கு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு கட்சி இருக்கும். அதை வைத்து நீங்க ஒரு இஷ்யூவை முடிவு பண்ண முடியாது. சென்னை வெள்ளம் என்பதை பொறுத்த வரைக்கும் சென்னை வெள்ளம்லாம் இல்லை. சென்னையில் மழை பெய்தது. மழை எப்படி பெய்ததுன்னா பெருமழையாக பெய்யல. ஒரு வாரமா அப்படியே
தொடர்ந்து விடாப்பிடியா நச்சு 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 பெய்து. ஆனா மழை அளவு என்று பார்த்தால் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கான மழை அளவில் 1/3 இந்த ஒரு வாரத்துல பெய்திருச்சு. பல இடங்கள்ல தண்ணியில மூழ்கிடுச்சு, மக்கள் தத்தளிக்கிறார்கள், அப்படிலாம் நான் செய்தி பார்க்கல. நான் நான் வந்து சென்னையை சுத்தி போற வாய்ப்பெல்லாம் குறைவு. நான் இருக்கிற இடத்துலயும் அப்படி பாதிப்பெல்லாம் இல்லை. மழை பெய்யுது, துணி துவைக்க முடியாது. மழை பெய்யும் போது சாலைகள்ல தண்ணி தேங்குது, அந்த அளவுல தான் இருந்தது. எனவே அது ஒரு தனி இஷ்யூ. ஸோ இப்படி பேசக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்றாங்க இல்லையா, பாஜகவுடைய பி டீம் தான். பாஜகவுடைய பி டீம்னா என்ன? பாஜக மீது வரக்கூடிய தாக்குதலை திசை திருப்பி விடக்கூடியவங்க. எங்களுக்கு தமிழ் தேசியம் முருகன், அவன் சொல்ல போனா நாளைக்கே வந்து எங்க முப்பாட்டன் முருகன் கடவுள் அப்படின்னு போய் அவங்க கூட சேர்ந்துக்கவும் செய்வாங்க. இவங்க வந்து அடி முட்டாள்கள் அல்லது அயோக்கியர்கள், இந்த ரெண்டுல ஒன்னாதான் இருக்கணும். ஒண்ணு முட்டாள் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரலாறு தெரியவில்லை, பாஜகவுடைய அரசியலை பற்றிய புரிதலும் இல்லை. இன்னொரு அயோக்கியர்கள் அப்படின்னு ஏன் இருக்கலாம் அப்படின்னா, ரெண்டுல ஒன்னா இருக்கணும் அது, அல்லது அதை தெரிந்தும் இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னா பாஜகவை வளர்த்து விடுவதாக இது முடியும். இவங்களுடைய ஒரே இலக்கு திமுகவை தாக்கணும் என்பதற்காக இவங்க பாஜக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பேசக்கூடியவங்க. இதுல கூடுதலா 2009 தேர்தல்ல பாஜகவுக்கு சீமான் பிரச்சாரம் பண்ணார். ஏன்னா ஈழத்துல வந்து காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிராக நடக்குது, திமுகவும் காங்கிரஸும் ஆட்சியில இருக்கு, இப்ப இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு பேசிய முட்டாள் தான் இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள். அவங்கள வந்து எப்படி நம்ம சீரியஸா எடுத்துக்கிறதா, அல்லது திமுக காரங்க அவங்கள எல்லாம் தாக்குறது வந்து சரின்னு இந்த மாதிரி நேரங்கள்ல தோணுது. ரொம்பவும் மோசமான அரசியலாகத்தான் அவங்க வந்து பேசுறாங்க. முழுசா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எதிரி என்ன, நமக்குன்னா என்ன, இந்தியாவில் ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்தி எது, அதனுடைய செயல்பாடு என்ன. பாஜக என்ன இன்னைக்கு வந்து வெறும் பூச்சாண்டியா காட்டுறான் இல்லையே, அவன் வந்து நேரடியான ஒரு அச்சுறுத்தலா இருக்கிறான். அவனை எதிர்த்து நாங்க எதுவும் பேச மாட்டோம், திமுகவே பொறுப்பாக்கும் என்று சொல்லக்கூடியவங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆமா. நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிற உதாரணம்ங்கிறது அயோத்தி தானே. திருமாவளவன் வந்து வைக்கிற குற்றச்சாட்டே வந்து இத எப்படியாவது இன்னொரு அயோத்தியை ஆக்கணும்னு முயற்சி பண்றாங்க பாஜக அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது ஆனா சில இந்த மாதிரி ஒரு அதீதமான ஒரு நடவடிக்கைக்குள்ள இது உண்மையிலே இது சாத்தியமாகும். உண்மையிலே வந்து தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு அயோத்தியில நடந்த மாதிரி ஒரு மதக்கலவரத்தை வந்து பாஜகவால் ஏற்படுத்திட முடியுமா என்ன? முடியாது அப்படின்னு தான் தெரியுது. ஆனா ஏற்கனவே அவங்க பண்ணி கன்னியாகுமரி மாவட்டத்துல மண்டைக்காடு கலவரம் என்று ஒரு இதை பத்த வச்சு கன்னியாகுமரி மாவட்டத்தை காவி மயமாக்கியது பாஜக. இது 1970 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கிறது. அப்ப அதுல என்னென்ன மாற்றங்கள் இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். இரண்டாவது கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தி கோயம்புத்தூரை போலரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 இடங்கள் தமிழ்நாட்டிலேயே அவங்க வந்து வெற்றிகரமாக நடத்திய தங்களுடைய அரசியலை செயல்படுத்தி முயற்சி செய்து பார்த்த 2 இடங்கள். அதனால இதை ரொம்ப அலட்சியமாக எடுக்க முடியாது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது போன்ற சம்பவங்களுக்கு பிறகு, குறிப்பா திமுக 2016க்கு பிறகு ஒரு பாஜக எதிர்ப்பு அரசியல் என்பதை அவங்க வந்து கையில எடுத்திருக்காங்க. அதை 1998 இருந்து அதை கைவிட்டுட்டாங்க. 98 இருந்து 2015 வரைக்கும் திமுக வந்து பார்ப்பன எதிர்ப்பு அரசியலை கிட்டத்தட்ட இழுத்து மூடிடுச்சு. அது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. ஆனால் அதே நேரம் திராவிட கழகமா இருக்கட்டும், அல்லது பெரியார் திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம், இவங்க எல்லோருமே இந்த அரசியலை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பு சொல்லணும்னா மகாயிகா இந்த பார்ப்பன பாசிச எதிர்ப்பு என்று 1990களில் இருந்து இதை செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய அவங்க சிடி ஒலி பேழையா வெளியிட்டாங்க. ஒரு 12 பேழை இருக்கு.
அதுல பாத்தீங்கன்னா பாஜகவை முழுக்க முழுக்க அவர்களுடைய சுய உருவத்தை தோலுரித்து தமிழ் மக்களுக்கு அஹ், அம்பலப்படுத்தியது மகாய்காவுடைய பணி. சொல்ல போனா மோடி என்ற ஒரு மேஜிக்கை வந்து அவன் கட்டமைச்சிட்டு இருந்தான் 2013. அப்ப வந்து அதை எதிர்த்து ஒரு ஆழமான அரசியல் அடிப்படை மாநாடு நடத்தியது மகாய்கா தான். திருச்சியில வந்து மோடி ஒரு மாயை அப்படின்னு கூட்டம் நடத்துறாங்க. அதுல தோழர் மருதையன் பேசினாரு. இது எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, திருப்பரங்குன்றம் என்பது திருப்பரங்குன்றத்தில் இந்த RSS பாஜக கும்பல் செய்த சதியை முறியடித்தது திமுக அரசாங்கம் மட்டும் கிடையாது. அதற்கு பின்பு ஒரு நீண்ட மரபு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு உள்ள அரசியல் மரபு, வரலாற்று மரபும் கூட. ஆனா நமக்கு இருக்கிற அச்சுறுத்தல் என்னன்னா, தமிழ்நாடு என்பது இந்தியாவின் ஒரு பகுதி. அது அது ஒரு யதார்த்தம். அது அது நம்ம யாரும் அதுதான் இயல்பும் கூட. எல்லோரும் ஒன்றிணைவது, ஒரே நாடாக இணைவது என்பதுதான் சரி. அப்ப இந்தியாவில் நீங்க வட இந்தியாவில் பாஜகவை தோற்கடித்தால் ஒழிய தமிழ்நாட்டில் இந்த அரசியலை தோற்கடிக்க முடியாது. அதனாலதான் திமுக போன்ற கட்சிகள் பீகார்ல போய் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் பண்றாரு. அல்லது இந்தியா கூட்டணி அப்படின்னு காங்கிரஸுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல அதிக சீட்டு கொடுத்து கூட்டணியை வச்சுக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து தமிழ்நாட்டை தனித்து அரசு வந்து பண்ண முடியாது. தமிழ்நாடு என்பது ஒரு ஒரு தனித்த தீவு போல அப்படின்னு வச்சுக்கலாம் அரசியல்ல. ஆனா ஒட்டுமொத்த கடல் இந்திய அரசியல் என்பது பாஜக ஆதிக்கத்துல இருக்கு. பாஜகவினுடைய கருத்தியல், பாஜக அதிகாரத்தில் இல்லாத மாநிலங்கள்ல கூட அந்த கருத்தியல் தான் ஆதிக்கத்துல இருக்கு. தமிழ்நாட்டுல அந்த கருத்தியல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அல்லது அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது என்பதை தான் திருப்பரங்குன்றம் காட்டியிருக்கு. இதை நம்ம அலட்சியமா விட முடியாது. இந்த விஷயத்துல கடைசியா நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இந்த நீதிமன்ற தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நம்மலாம் வந்து எளிய மக்களோட வந்து ஒரு கடைசி புகலிடமா நீதி, சட்டம் அப்படிலாம் பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு நீதிமன்றமே வந்து இது வந்து ஒரு ஒன் சைடடா இருக்கிற மாதிரி. ஆனா இதுக்கு வந்து நம்ம வந்து இது ரொம்ப கவனமா பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அது டைரக்டா அத இது பண்ண முடியாது. பட் இந்த தீர்ப்ப நம்ம பொதுவா எப்படி புரிஞ்சுக்கிறது இது? இல்ல இன்னைக்கு இந்த தீர்ப்பு புதுசெல்லாம் இல்ல. நீதிமன்றம் எளிய மக்களின் கடைசி புகலிடம் நீதிமன்றம் கிடையாது. எளிய மக்களின் கடைசி புகலிடம் அரசியல். அரசியல் என்ன? மக்கள் திரள் அரசியல், மாஸ் பாலிடிக்ஸ். இதை வெற்றிகரமாக செய்வது பாஜக. மாஸ் பாலிடிக்ஸ் வச்சுதான் நீதிமன்ற தீர்ப்பையே வாங்குறான். நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட அயோத்தியில இதே 500 ஆண்டுகளாக ராமர் பிறந்த இடம், ராமர் இந்த இடத்துலதான் பிறந்தாரு. யாரு? ராமருடைய அம்மா யாரு? மகப்பேறு இந்த இடத்துல தான் நடந்ததுன்னு இவனுங்க சாதிக்கிறான். இன்னைக்கு சொல்றான் இல்லையா, இங்கதான் நாங்க தீபம் ஏத்தணும். யாருக்கு தெரியும்? ராமர் பிறந்த இடம் மசூதி இருந்த அதே இடத்தில் தான் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அவன் நம்பிக்கையை வச்சுதான் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. உச்ச நீதிமன்றமே இந்துக்களின் நம்பிக்கைக்காக நாங்க இப்படி தீர்ப்பு சொல்றோம். அதே போல அலகாபாத் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? எனக்கு அனுமார் குரங்கு வடிவத்துல வந்து மேல உட்கார்ந்தாரு, அதை பார்த்துதான் நான் தீர்ப்பை எழுதினேன். எந்த விதமான ஃபேக்ட் பேஸ் இல்லாமல் வெறும் இந்துக்களின் நம்பிக்கைக்காக எழுதப்பட்ட தீர்ப்பு தான் அயோத்தி தீர்ப்பு. சரியா? அதை அவன் எப்படி சாதிச்சான் அப்படின்னா, நாடு முழுக்க வன்முறையை தூண்டுவது, அயோத்தியில உத்தரப்பிரதேசத்தில் தனக்கு ஆதரவான ஒரு கருத்தியலை உருவாக்குவது. அதை யாரும் எதிர்க்க முடியாது. இப்ப நீதிமன்றமும் அதுக்கு பின்னாடி போகுது. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும்போது இவன் அதிகாரத்துல இருக்கிறான். அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த தீர்ப்பை என்னென்ன எப்படி எந்த சூழலை உருவாக்க வேண்டுமோ அந்த சூழலை உருவாக்கி அவனுடைய அரசியல் செயல் திட்டத்துக்கு ஏற்ப தீர்ப்பு வந்து பெறப்பட்டது. தீர்ப்பு வந்த உடனே கடகடான்னு வேலை ஆரம்பிச்சு ராமர் கோயிலை கட்டுறான். அடுத்த எலெக்ஷனுக்கு முன்ன அரைகுறையான கோயிலுக்கு பூஜை நடத்தி அதுல ஓட்டு அறுவடை பண்றான். ஆனா அயோத்தி அமைந்திருக்கக்கூடிய அந்த தொகுதியிலேயே பாஜக தோத்து போச்சு. விஷயம் என்னன்னா, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது RSS பாஜகவுடைய அரசியல்.
RSS பாஜகவுடைய அரசியல் என்பது ஜனநாயகத்துக்கு எதிரான அரசியல். ஜனநாயகத்துக்கு எதிரான அரசியல் என்றால் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான அரசியல். அவர்களுடைய அரசியல் என்பது மனு நீதி அல்லது மனு தர்ம சாஸ்திரம் தான் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டமா இருக்கணும் என்று 1948, 49 அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தினவங்க இவங்க. அம்பேத்கர் 1928 மனுஸ்மிருதியை கொளுத்துறார். இது எப்படி ஜனநாயகத்துக்கு எதிரானது, மக்களை பாகுபடுத்துது என்று கொடுத்திய அம்பேத்கருக்கு எதிராக அம்பேத்கர் வரைவு கமிட்டி தலைவராக இருந்து உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தினாங்க. ஏன் கொளுத்தினாங்க? இது நம்முடைய மரபுகளை எல்லாம் புறக்கணிக்குது, இது மேற்கத்திய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை எல்லாம் பேசுது. எங்க மரபுன்னா நீங்க மனுஸ்மிருதியில தான் எடுத்திருக்கணும் என்று அவர்கள் அதை செய்யறாங்க. ஆனா இந்தியாவுக்கு ஒரு மரபு இருக்கு. அந்த மரபில் இருந்துதான் அரசமைப்பு சட்டம் எழுதப்படுது. இப்ப இந்திய அரசினுடைய சின்னம், முத்திரை என்ன அப்படின்னா அசோக சிங்கம். அசோகர் ஒரு மிகப்பெரிய பௌத்த மன்னர். அதே போல அந்த அசோகருடைய அந்த ஸ்தூபி மேலதான் அந்த சின்னம் இருக்கு. அதே போல சக்கரம் என்பது தர்ம சக்கரம். அது இந்து தர்ம சக்கரம் கிடையாது, அசோகருடைய தர்ம சக்கரம் அல்லது புத்தருடைய சக்கரம் தான் இந்தியாவினுடைய மூவண்ண கொடியின் நடுவில் இருக்கக்கூடிய சக்கரம். இப்படி நம்முடைய மரபு என்பது பௌத்த மரபு. இவர்கள் எதை கட்டமைக்க பார்க்கிறாங்க? மனுஸ்மிருதி தான் நம்முடைய மரபு என்று கட்டமைக்க பார்க்கிறாங்க. எனவேதான் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பௌத்தம். நான் ஏதோ பிரெஞ்சு புரட்சி இந்த முழக்கங்களை எடுத்துக்கல. பௌத்தம் இதைதான் போதிக்குது. சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம், எல்லோருக்கும் சமூகத்தில் பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு கிடையாது என்ற பௌத்த மரபு மிகவும் வலுவான மரபு. அது அசோகர் காலத்தில் இந்தியா முழுக்க பரவி இருந்தது, தமிழ்நாடு உட்பட. தமிழ்நாட்டிலும் பௌத்தம் இஸ்லாமியர்கள் வருகைக்கு முன்பு வரைக்கும் இந்தியா முழுக்க பௌத்தம் ஒரு மிக முக்கியமான மதமா இருக்குது. பார்ப்பனிய மதத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு நீங்க இந்த பொன்னியின் செல்வன் போன்ற கதைகள் படித்தீங்கன்னா அதுல பௌத்த பிக்கு வருவார். பௌத்த பிக்குகள் இல்ல சிவகாமியின் சபதத்துல வருவாரு, பொன்னியின் செல்வன்லயே வர்றாரு. ஆனா இலங்கையிலிருந்து வர மாதிரி காட்டுவாங்க. இல்ல, நாகப்பட்டினத்துல புத்த விகாரம் இருக்கும். புத்த விகாரம் ஏதோ மக்களிடம் இருந்து துண்டிச்ச ஒரு விகாரமா அவர் காட்டுவார். மக்கள் தான் அதை சுத்தி கலவரம் பண்ண போனாங்க. புத்த விகாரம் அவ்வளவு பெருசா இருக்குதுன்னா நிச்சயமா மக்களுடைய ஆதரவோட தான் அது இருந்திருக்கு. இலங்கையிலும் பௌத்த பிக்குகள் இருக்கிறாங்க. எனவே பௌத்தம் என்பது நம்முடைய மரபு. அந்த மரபை வீழ்த்தி அதை பல இடங்கள்ல புத்தருடைய தலையை வெட்டி அதுக்கு மேல இந்து கடவுள் சிலைகளை வைத்ததுதான் இந்துத்துவத்தினுடைய அல்லது இந்து மதத்தினுடைய யோக்கியதை. இப்ப இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, நாங்கள் எங்கள் மரபை மீறுகிறோம், ராமர் 10,000 எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இங்கதான் பிறந்தார் அப்படின்னு சொன்னா, புத்தருடைய தர்மத்தை வீழ்த்தி நீ வந்த இல்லையா, அதையெல்லாம் நாங்க மீட்கணுமே, அதைதான் நாங்க மீட்க போறோம். நீ இந்த இடத்துலதான் விளக்கு ஏத்துனா அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆதாரம்? நீதிமன்றத்துல எந்த ஆதாரமும் கொடுக்கல. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தோழர் அவர் அதெல்லாம் தெளிவா சொல்றாரு. அது ஒரு சர்வே கல்லு. பிரிட்டிஷ்காரங்க சர்வேக்காக மேற்கு தொடர்ச்சி மலையில பல இடங்கள்ல அந்த தூண்களை நாட்டி இருக்காங்க. அது நிறைய தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல அதே மாதிரி இருக்குன்னு தான் சொல்றாங்க. இருக்கு. எனவே அரசியல் ரொம்ப டேஞ்சரஸ். இவன் கோர்ட்டு இந்த தீர்ப்புல கூட எவிடன்ஸ் பேஸ்டா இல்ல அப்படிங்கிறான். சுவாமிநாதன் என்ன சொல்றாரு, அந்த நீதிபதி என்ன சொல்றாரு, இந்த இடத்தில் இன்னொரு இடத்துலயும் தீபம் ஏத்தணும் அப்படின்னு தீர்ப்பு எழுதி தீர்ப்பு அவரால் செயல்படுத்தவும் செய்யறார். அதாவது 3 துறைகள், சட்டம் இயற்றும் பிரிவு, ஆட்சி பிரிவு, 3வதா நீதி பிரிவு, இந்த 3ம் இணைந்ததுதான் இந்திய அரசு அல்லது நவீன நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பு. நீதிமன்றம் என்பது தீர்ப்பு மட்டும்தான் சொல்ல முடியும். தீர்ப்பு எந்த அடிப்படையில் சொல்லணும்? சட்டத்தின் அடிப்படையிலும் தரவு அடிப்படையிலும் சொல்லணும். ஆனா இந்த நீதிபதி என்ன பண்றாரு, தீர்ப்பு சொல்லி தானே இந்த மத்திய தொழில் காவல் படையை அனுப்பி
தீர்ப்பை செயல்படுத்துவதற்கான பண்ண சொல்றது. ஆட்சி பிரிவின் பணியை அவர் வந்து கையில் எடுக்கிறார். இது வந்து இந்திய அரசமைப்புக்கோ அல்லது ஜனநாயக அமைப்புக்கு முற்றிலும் விரோதமானது. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சரவையின் அறிவுரையின் பேரில் செயல்படும் ஆளுநர் தான் ஆட்சி பிரிவின் தலைவரா இருக்கிறார். அமைச்சரவை தான் அதை செய்யணும். இப்ப அமைச்சர்கள் அவங்க கிட்டதான் போலீஸ் துறை வருது. எனவே இது சட்டப்படியும் மிகவும் மிகவும் மோசமான ஒரு நடைமுறை. அயோத்தி தீர்ப்பு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து அதை அமல்படுத்தல. அங்க ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் தான் அமல்படுத்தினாங்க. இன்னொன்னு இவங்க நீதிமன்ற தீர்ப்பு பத்தி பேசினாங்கன்னா 1992 உத்தரப்பிரதேசத்தில் அதிகாரத்தில் இருந்த பாஜக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துல ஒரு அபிடவிட் கொடுக்கிறான். என்னன்னா பாபர் மசூதிக்கு எந்த பாதிப்பும் வராது என்று உறுதியளிக்கிறேன் என்று பாஜக அரசாங்கம் உறுதி கொடுத்து அந்த பெர்மிஷன் வந்து உச்ச நீதிமன்றம் தடை விதிக்காம பாத்துக்கிறான். அந்த மசூதி இடிக்கப்படும் போது அதிகாரத்தில் இருந்தது பாஜக, கல்யாண் சிங்கினுடைய அமைச்சரவை. ஒரு போலீஸ், ஒரு மாநில நிர்வாகம் உறுதியாக இருந்திருந்தால் அதுல ஒரு செங்கலை கூட அவங்களால பெயர்த்திருக்க முடியாது. இதை செய்தது பாஜக. நீதிமன்றத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அதை விட அபத்தம் எதுவும் கிடையாது. அவங்க எதையும் மதிக்காத ஒரு கருத்தியலை. அதாவது அவங்களுக்கு ஜனநாயகம் என்பது அவங்களுக்கு கிள்ளுக்கீரை. இதை அவங்களுக்கு மதிக்கவே முடியாது. அவர்கள் மதிப்பது மனுஸ்மிருதியை. இப்ப எனவே நீதிமன்றத்தை வச்சு இவன் அரசியல் பண்றான் அப்படின்னா அதெல்லாம் பொருட்படுத்தவே தேவையில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் எளிய மக்களின் கடைசி புகலிடம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர்கள் நீதிமன்றத்தை கேடாக பயன்படுத்தும் போது அதை எதிர்த்த சக்திகளுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கதான் வேணும். கடைசியா நம்ம வந்து தொழிலாளி வர்க்கமும் இன்னைக்கு வந்து தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. தொழிலாளி வர்க்கம் இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதும், தொழிலாளி வர்க்கம் வந்து தன்னுடைய பிரச்சனைக்கு மட்டும் போராட முடியாது என்பதுதான் லெனினுடைய அரசியல். தொழிலாளி வர்க்கம் நாட்டில் உள்ள எல்லா அடக்குமுறைக்கும் எதிரான போராட்டத்தில் வந்து முன்னணியில் நிற்கணும். அப்பதான் அது முன்னணி படையாக மாறும். எனவே ஒரு கம்யூனிச இயக்கம், தொழிலாளி வர்க்க இயக்கம் என்பது அரசியல் இயக்கமா இருக்கணும். அரசியல் இயக்கம் என்றால் நாட்டில் உள்ள கொடுங்கோன்மையை எதிர்த்த போராட்டத்தில் முன்னணியில நிற்கணும். அந்த வகையில் பார்த்தா தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள் எல்லோரும் பாஜகவுக்கு எதிராக ஓரணியில திரண்டாங்க. ஆனா ஒர்க்கிங் கிளாஸ் பாலிடிக்ஸ், தொழிலாளி வர்க்க அரசியல் என்பது இதுல முன்னுக்கு வரல. திமுக தான் முன்ன நிக்குது. திமுக தான் ஹீரோ ஆயிடுது. யார் முன்ன நின்று இருக்கணும்? அந்த கேள்வியும் நம்ம முன்னாடி நிக்குது. நம்ம தொடர்ந்து பேசணும். இதுல கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவருடைய உரையில ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. பாஜகவோட முக்கியமான எதிரி நம்மளாம் நினைக்கிற மாதிரி இஸ்லாமியர்களோ இல்ல சிறுபான்மையர்களோ கிடையாது. அவங்களுடைய பிரதான எதிரிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி தோழர்.